முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பால் மக்களவையில் மோடியின் பேச்சு ரத்து. பதில் கூற அஞ்சி ஓடிவிட்டதாக பிரியங்கா காந்தி கடும் தாக்கு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா முழுமையாக நிறுத்தும் என வெள்ளை மாளிகை அறிவிப்பு. 140 கோடி இந்தியர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கே முன்னுரிமை என பியூஷ் கோயல் விளக்கம். அமெரிக்க ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கே பாதிப்பு ஏற்படும் என கார்கே குற்றச்சாட்டு. 3 வேளாண் சட்டங்களுக்கு ஏற்பட்ட நிலையே இதற்கும் ஏற்படும் என்று எச்சரிக்கை. துணைவேந்தர்கள் நியமனத்தில் உயர்நீதிமன்ற தடையை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வு கோடை விடுமுறையில் அவசரமாக விசாரித்தது ஏன் என்றும் கேள்வி. போர்க்கப்பலை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் பதற்றம் அதிகரிப்பு. வணக்கம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக மக்களவையில் திடீரென பிரதமர் திரு மோடியின் பேச்சு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பயந்து ஓடிவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் கடந்த திங்கட்கிழமை பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி டோக்லாம் பகுதியில் சீன அத்துமீறல் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவணே எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசினார். இதற்கு மத்திய அமைச்சர்களும் பாஜக உறுப்பினர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மக்களவை நாள் முழுவதும் முடங்கியது. அடுத்த நாள் மீண்டும் அதே பிரச்சனையை திரு ராகுல் காந்தி பேச முற்பட்ட போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்ததாக கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பியதால் மக்களவை நேற்று அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் உரையின் மீது எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிப்பார் என அறிவிக்கப்பட்டது. 5 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடியதும் எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கை அருகே சென்று சரியானதை செய் என்ற வாசகம் கொண்ட பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். இதனால் திரு மோடி உரையாற்றுவது ரத்து செய்யப்பட்டு மக்களவை இன்று காலை 11 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா வதேரா எதிர்க்கட்சிகளுக்கு பயந்து திரு மோடி ஓடிவிட்டதாக விமர்சித்தார். आने से डर गए सदन में और उनके रेल मंत्री और निशिकांत जी तो बुलेट ट्रेन की तरह भागे. लड़कियों को இந்நிலையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நேற்றிரவு அவசர ஆலோசனை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் குடியரசுத் தலைவர் உரையின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பினால் மட்டுமே பிரதமர் பதிலளிக்க முடியும் என்றும் அவ்வாறு பேச அனுமதிக்காத போது விவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினார். தேர்தல் பிரச்சாரம் போல நேருவையும் காங்கிரஸ் கட்சியையும் அவதூறு செய்து திரு மோடி பேசுவார் என்று அவர் விமர்சித்தார். இதனிடையே மக்களவையில் உரையாற்ற முடியாத நிலையில் மாநிலங்களவையில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு பதிலளித்து திரு மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ள நிலையில் இந்தியா தனது நிலையை மாற்றிக்கொள்ளும் என்று நம்பவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான வரி விதிப்பை 25%இலிருந்து 18% குறைத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு வரியை முழுமையாக இந்தியா ரத்து செய்துள்ளதாக அறிவித்தார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை முழுமையாக நிறுத்திவிட்டு வெனிசுலா மற்றும் அமெரிக்காவிடமிருந்து மட்டுமே கொள்முதல் செய்யும் என்று அவர் தெரிவித்தார். டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. டிரம்பிடம் பிரதமர் திரு மோடி சரணடைந்து விட்டதாக அவை குற்றம் சாட்டின. இந்நிலையில் இந்திய அமெரிக்க வர்த்தகம் குறித்து மக்களவையில் விளக்கம் அளித்த வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எரிசக்தி மத்திய அரசு பன்முகப்படுத்தும் என்று கூறினார். 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி வளங்களை பாதுகாப்பது அரசின் முன்னுரிமை என்று தெரிவித்தார். सार्वजनिक रूप से कहा है कि 140 करोड़ भारतीयों की ऊर्जा आवश्यकताओं की सुरक्षा सुनिश्चित करना सरकार की सर्वोत्तम प्राथमिकता है. वस्तुनिष्ठ बाजार स्थितियों और बदलते अंतर्राष्ट्रीय परिदृश्यों के अनुरूप ऊर्जा स्रोतों में विविधता लाना हमारी इस कार्यनीति का मूल आधार है. இந்நிலையில் இந்திய அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் கூறியுள்ளார்.
அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து மட்டுமே இனி எண்ணெய் வாங்குவது குறித்து இந்தியா திட்டமிடும் என்றும் அது அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் நேரடி பயனை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் போக்குவரத்து, எரிசக்தி, விவசாயம் ஆகிய துறைகளில் $500 பில்லியன் முதலீடு செய்ய திரு மோடி உறுதியளித்துள்ளதாக கரோலின் லெவிட் கூறியுள்ளார். இந்நிலையில் எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியா தனது நிலையை மாற்றிக்கொள்ளும் என்று நம்பவில்லை என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சாக்கரோவா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ததற்கு அபராதமாக 25% இந்தியாவுக்கு ட்ரம்ப் கூடுதல் வரி விதித்திருந்தார். அந்த வரி தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது இந்திய பொருட்களுக்கு 18% வரி விதிக்கப்படும் நிலையில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியே இல்லாத நிலை இருக்கும் என்றும் கூறினார். இதனால் இந்திய வேளாண் துறை அழிக்கப்படும் சூழல் உருவாகும் என்றும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்க விவசாயிகளுக்கே பலனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்காத நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பிடமிருந்து அறிவிப்பு வருவது நமது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளது என்று குறிப்பிட்ட திரு கார்கே, இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சமீப காலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் தூண்களையே மத்திய அரசு சிதைத்து விட்டதாகவும் அவர் சாடினார். आपने 11 सालों में दोनों पर बुलडोजर लगाए और आपकी सोच में संविधान नीचे और मनुस्मृति ऊपर। पिछले सालों में सरकार संविधान के 4 स्तंभों को जस्टिस, लिबर्टी, इक्वालिटी और फ्रेटर्निटी पर चोट आपने लगा दी. அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிராக விவசாயிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என எச்சரித்த திரு கார்கே, ஏற்கனவே மத்திய அரசு கடும் எதிர்ப்பால் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற்றது போன்று இந்த வர்த்தக ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யும் நிலை ஏற்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பொதுவெளியில் பேசியது தவறான நடைமுறை என்று விமர்சித்த திமுக எம்பி திருச்சி சிவா அவர் மீது உரிமை மீறல் பிரச்சினை கொண்டு வந்தார். இது குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் அடங்கிய கூட்டறிக்கை அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் என்றும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேளாண் மற்றும் பால் பொருட்கள் தொடர்பாக இரு நாடுகளிடையே இழுபறி நீடித்து வந்த நிலையில் திடீரென வர்த்தக ஒப்பந்தத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக பொருளாதார நிபுணர்களும் அரசியல் நோக்கர்களும் கூறுகின்றனர். துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசே நியமிக்கும் மாநில அரசின் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி நிறைவேற்றிய சட்ட திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது. இதை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டதும் அதற்கு தடை கோரி நெல்லையைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் வெங்கடாச்சலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்ட பிரிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்த மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு விசாரித்தது. அப்போது மனுதாரர் மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உரிய அவகாசம் கொடுக்கப்படவில்லை என்றும் அரசின் வாதத்தை கேட்காமலேயே விடுமுறை கால அமர்வு தீர்ப்பளித்ததாகவும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் திரு அபிஷேக் சிங்வி, திரு வில்சன் ஆகியோர் வாதிட்டனர். வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உள்ளதாக மனு தாக்கல் செய்த பிறகும் அதனை சென்னை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் சுட்டிக்காட்டினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தது. இந்த வழக்கில் விடுமுறை கால அமர்வு அவசரம் காட்டியது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இன்னும் 6 வாரங்களில் வழக்கை விசாரித்து முடிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் ஈரான் ட்ரோனை அமெரிக்க கடற்படை சுட்டு வீழ்த்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார வீழ்ச்சிக்கு எதிராக ஈரானில் டிசம்பர் 28ஆம் தேதி கிளர்ச்சி ஏற்பட்டது.
ஒரு மாதத்திற்கும் மேலாக நடைபெற்ற போராட்டங்களின் போது 6000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். கிளர்ச்சியில் ஈடுபட்ட 40,000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை தூக்கிலிடப் போவதாக ஈரான் அரசு அறிவித்தது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தூக்கிலிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தும் என்றும் எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து தூக்கிலிடுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. எனினும் அமெரிக்கா தனது கடற்படைகளை ஈரான் கடற்பகுதியில் நிறுத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அணு ஆயுத தயாரிப்பை கைவிடுவது குறித்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்ற ஈரான் துருக்கி அல்லது ஓமனில் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் விட்காஃப் தலைமையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழலில் அரேபிய பெருங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்ட அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலை நோக்கி பறந்து சென்ற ஈரான் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதே சமயம் அமெரிக்க கொடியுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து சென்ற வணிக கப்பலில் சென்றவர்களை ஆயுதம் தாங்கிய ஈரான் ஆயுத குழு துன்புறுத்தியுள்ளது. இந்த சம்பவங்களால் ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மும்பையில் விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரியால் புனே மும்பை விரைவு சாலையில் 24 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உலகின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் மும்பை 4வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் கண்ட்லா காட் அருகே நேற்று முன்தினம் மாலை 5 மணியளவில் புரோபிலின் வாயு ஏற்றி சென்ற டேங்கர் லாரி ஏற்றத்தில் ஏற முயன்று கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதனால் பின்னால் வந்த கனரக வாகனங்கள் ஆங்காங்கே வரிசையாக நிற்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகினர். நேற்று இரவு வரை டேங்கர் லாரி அங்கிருந்து அகற்றப்படாததால் 24 மணி நேரத்தை கடந்தும் வாகன ஓட்டிகள் வாகனங்களுடன் அங்கேயே இரவை கழிக்கும் நிலை ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான டேங்கர் லாரியில் இருந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய எரிவாயு கசிந்தது. அத்துடன் முன்னெச்சரிக்கையாக பாதி அளவு எரிவாயுவும் வாகனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது. மணிப்பூரில் ஓராண்டுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் முதலமைச்சராக திரு யும்னம் கேம்சன் சிங் பதவியேற்றார். 2023ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மணிப்பூர் கலவர காட்சிகள் வெளியாகி நாட்டையே உலுக்கியதுடன் ஆயிரக்கணக்கானோர் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வசிக்கும் அவல நிலை உள்ளது. மலைவாழ் குக்கி மக்கள் தங்களுக்கு தனி நிர்வாகம் வேண்டும் என கோரிக்கை விடுத்து வரும் சூழலில் மறுபுறம் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை மணிப்பூரில் செயல்படுத்த வேண்டும் என மெய்தி சமூகத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் திரு பைரன் சிங் கடந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி அவர் ராஜினாமா செய்தார். இதையடுத்து அடுத்த சில நாட்களில் சட்டப்பேரவை முடக்கப்பட்டு மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் திரு யும்னம் கேம்சன் பாஜக சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லாவை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரினார். இதனிடையே மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் தலைநகர் இம்பாலில் உள்ள லோக்பவனில் நடைபெற்ற எளிய விழாவில் மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த திரு யும்னம் கேம்சன் சிங் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். To me as a Chief Minister of the state of Manipur, except as may be required for the due discharge of my duties as a Chief Minister. குக்கி சமூகத்தைச் சேர்ந்த பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி நேத்தி ரம்சா கிப்கென் துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இதேபோல் நாகா மக்கள் முன்னணியின் திரு லோசி டிகோ மற்றொரு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நகைகளை உருக்கி ஆபரணங்களாக செய்யும் பொற்கொல்லர்களின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக தங்கத்தின் விலை ஏற்றம் இறக்கமாக இருந்தாலும் தொடர்ந்து உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய விலை நிலவரப்படி ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,19,200 ரூபாயாக உள்ளது. இதன் தாக்கம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பரம்பரையாக நகைத் தொழிலில் ஈடுபட்டு வந்த நகைத் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முன்பு 2 கிலோ தங்கத்திற்கு வேலை கிடைத்து வந்த நிலையில் தற்போது வெறும் 30 கிராமுக்கு மட்டுமே வேலை கிடைப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முதல்ல வேலை வந்ததில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 200 கிராம் வந்துட்டு இருந்தது. இப்போ வாரத்துக்கு 50 கிராம் வரதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. ரொம்ப சிரமமாக தான் இருக்கலாம். இப்போ நம்ம வேலை செய்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே சிரமம் தாங்க.
எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர்த்துட்டு கேட்டாலும் எல்லோரும் இப்படி ரொம்ப வேலை கம்மியாக தாப்பா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 100 கிராம் சொக்கம் பார்த்திங்கன்னா 3 லட்சம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் 100 கிராம் சொக்கம் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் அந்த மாதிரி 16 லட்சம் அந்த மாதிரி வந்துடுது. அப்படி இருக்கையில் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இப்போ எங்கேயுமே வேலை இல்லை. இந்த ஒரு 6 மாதமாக சுத்தமாக வேலை இல்லை. தங்கத்தின் விலை உயர்வால் வேலையின்றி பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ள நகை தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரம் மேம்பட மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசின் வேளாண் விரோத கொள்கைகளை கண்டித்து தஞ்சாவூர் உள்பட 4 மையங்களில் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகளை பாதிக்கும் சட்டங்களை ஒவ்வொன்றாக மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்சார சட்ட திருத்த மசோதா முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் 25 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் ரத்தாகும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் விவசாயிகள் பெருநிறுவனங்களிடமிருந்து விதைக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்படும் சூழல், பட்ஜெட்டில் அறிவித்த தென் மாநிலங்களில் கனிம வளங்களை எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட வேளாண் விரோத கொள்கைகளை கண்டித்து தஞ்சாவூரில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக நம்ம விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலை கேட்குறோம், கடன் நிவாரணம் கேட்குறோம். இதுக்கெல்லாம் எந்த தீர்வும் உருவாக்காத ஒன்றிய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் வேளாண்மைக்கான நிதி எதையுமே ஒதுக்கலை. குறிப்பாக தென் மாநிலங்களில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய புதிய வகை இயற்கை வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அரிய வகை இயற்கை வளங்களை வெட்டி எடுக்கிறங்க பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை பால்படுத்தக்கூடிய இது போன்ற திட்டங்கள் வந்ததுன்னா ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு வந்தால் அதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். விழுப்புரம், திருப்பூர், மதுரை ஆகிய மையங்களிலும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருளுக்கு விலைப்பட்டியல் வைக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ் பிச்சை எடுக்கவும் உதவாது, திருடவும் உதவாது என்று மாநிலங்களவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் எம்பியுமான திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக உரையாற்றிய அவர் ஆங்கிலத்தில் தனது பேச்சை தொடங்கி பின்னர் தமிழுக்கு மாறினார். அப்போது இங்கு வர முடியாமல் போன தமிழர் தலைவர்களுக்கும் தமது நண்பர் திரு மு க ஸ்டாலினுக்கும் நன்றி என்று கூறினார். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு கமல்ஹாசன் குறிப்பிட்டார். அண்ணா பெயரை குறிப்பிட்டு மொழி, கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று அவர் கூறினார். தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். வரலாற்றின் போக்கை மாற்றியதும் ஏகாதிபத்திய சர்வாதிகாரிகளை வீழ்த்தியதும் இந்த சாமானியர்கள்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், தண்டி யாத்திரையை நினைவு கூறுங்கள் என்றும் திரு கமல்ஹாசன் குறிப்பிட்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக மக்களவையில் திடீரென மோடியின் பேச்சு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பயந்து ஓடிவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.